வணக்கம். இன்னைக்கு உஷா டேரியில் கோதுமை ரவை சம்பா ரவை வச்சு உப்புமா பண்ணலாம். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பீன்ஸு, கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி சேர்த்து. நாங்கள் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், பிரிஞ்சி இலை போடலாம், பச்சை மிளகாய் போட்டுடலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போடுறேன், வெங்காயம், தக்காளி போட்டிருக்கேன், பீன்ஸும் கேரட்டும் போட்டாச்சு. இப்போ இந்த கோதுமை ரவையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்ததும் இறக்கிடும். அவ்வளோதான், வெயிட் பண்ணி. இப்போ பார்த்தீங்களா, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவை உப்புமா தயார். அது தொட்டுக்க கொஞ்சம் வேர்க்கடலை சட்னி. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.